ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரிகிஜாக் தமிழ். நான் இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முதல் கமெண்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஃபுட் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்எஃப் ஃபோன் 1 வாங்கலாமா அப்படின்ற விஷயத்த தான் அவர் வந்து கேட்டிருக்காரு. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் லேக் ஆகாமல் இருக்குமா, இந்த ஃபோனில் எந்த விதமான மேஜர் ப்ராப்ளம் இல்லையா ப்ரோ சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நீங்கள் இங்கே ஃப்ரீ ஃபயர் கேமிங் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டீங்க. இது வந்து 17,000 வருதுன்னே வச்சுக்கோங்களேன். நீங்கள் சார்ஜரோட சேர்த்து 17,500 வருது. அதே 17,500 பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொஞ்சம் இதை விட பர்ஃபார்மன்ஸில் பெட்டராக இருக்க ஃபோன்ஸ். ஏன்னா நீங்கள் பர்டிகுலராக இங்கே ஃப்ரீ ஃபயர்னு சொல்லிட்டீங்க. அந்த கேம் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் வரனால அதே 18,000 பட்ஜெட்டில் இருக்க ரியல்மியோடைய P2 ப்ரோக்கு வந்து ஒரு எட்ஜ் இருக்குது. ஏன்னா இங்கே பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்க போது இதை கம்பேர் பண்ணும்போது. இல்லை ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரவ் ஷார்ட்ஸ் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியோட டர்போ 70 வந்து சஜஸ்ட் வந்து பண்ணியிருக்காரு. டர்போ 70 நல்ல ஃபோன் தான். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா டெக்கோடைய சேம் 7300 எனர்ஜி அப்படின்ற ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிஎம்எஃப் ஃபோன் 1ல 7300 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. சின்னதாக கிளாக் ஸ்பீடில் தான் டிஃப்ரென்ஸே தவிர மிச்சப்படி பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நல்ல யூஐ எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல இதுலாம் வேணும்னா நீங்கள் சிஎம்எஃப் ஃபோன் போகலாம். இவர் பியூர் அண்ட் பியூர் கேமிங்ட்டார் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டனால அதே பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்க ரியல்மி P2 ப்ரோக்கு பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் எட்ஜ் இருக்குது அப்படின்றனால நான் அதை வந்து சொல்லுவேன். இதை தாண்டி வேறு ஏதாவது ஃபோன்ஸ் இருக்கா அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து சொல்லுங்கள். சிஎம்எஃப் ஃபோன் 1 நல்ல ஃபோன் தான், அதில் கேம் விளாட முடியாதெல்லாம் சொல்ல. நீங்கள் ஹெவியாக ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் லேக் இருக்கலாம் கம்பேர் டு அதே பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க ரியல்மி P2 ப்ரோவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். இப்போ வந்து சிஎம்எஃப் சைட் போகிறீங்களா, இல்லை ரியல்மியோட P2 சைட் போகிறீங்களா, இல்லை கேமை தவிர்த்துட்டு மிச்சம் எல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் ப்ரைமரியாக இருக்குது அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. பில்டு குவாலிட்டி உண்மையாலே வந்து கொஞ்சம் யூனிக்காக இதுல இருக்க போது சிஎம்எஃப் ஃபோன் 1ல. ஆனால் இங்கே மோனோ ஸ்பீக்கர் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகலாம் சிங்கிள் ஸ்பீக்கர் அப்படின்றனால. ரெண்டாவது கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலைவேந்தன் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ OnePlus டிவைஸ் டிஸ்பிளே எங்கே சேஞ்ச் பண்ணணும், OnePlus சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்வீஸ் சென்டர், OnePlus சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கனாலே அவங்களுடைய சர்வீஸ் சென்டர் பேஜ் தான் ஃபஸ்ட்டே வரும். சர்வீஸ் சென்டர் அப்படின்னு அடித்தோடனே அவங்கள சர்வீஸ் அண்ட் ரெசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அதில் மேலே லொக்கேஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரை சூஸ் பண்ணிவிட்டு தமிழ்நாடு சென்னை அப்படின்றத சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டரோட அட்ரஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அதில் உங்களுக்கு எது நியர்பையில் இருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய சர்வீஸை வந்து மேற்கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டான ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போட்டிருந்தோம். கர்வ் டிஸ்பிளே இருக்க ஃபோன்ஸ்லாம் நம்ம வந்து யூவி டெம்பர் ஒட்டக்கூடாது. ஏன்னா யூவி டெம்பர் ஒட்டினா பிராண்ட் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. ஸோ க்ளூ டெம்பர் ஃபுல் க்ளூ டெம்பர் ஒட்டலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஃபுல் க்ளூ கிடைக்கல அப்படின்ற மாதிரியே சொல்லியிருந்தீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் கிரீசி கேமர் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 month ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் வந்துருது, ஏர் பபுள்ஸ் வந்துருது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. ஏர் பபுள்ஸ் வந்துருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டுருந்தாங்க. அதில் மகேஷ் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா வேக்யூம் டெம்பர் கிளாஸ் இருக்குது, நோ க்ளூ நோ யூவி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. வேக்யூம் டெம்பர் கிளாஸ்னா நான் இவர் கமெண்ட் பார்த்துட்டு உடனே தான் நான் புதுசாக பார்க்குறேன். ஸோ கூகுள்லேயும் போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். வேக்யூம் டெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மாடலில் இருக்குது. அது எந்த அளவுக்கு கரெக்டாக சூட் ஆகும் அப்படின்றது தெரியல. ஸோ அதை நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த டெம்பர் வேக்யூம் டெம்பர்லாம் கிடைக்குதா அப்படின்றதும் எனக்கு டவுட்டு தான். இன்னொரு நண்பர் வந்து போட்டிருந்தாரு நார்மல் டெம்பர் கிளாஸே கிடைச்சிச்சு ப்ரோ, நான் அதே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கேமிங் கிங் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெம்பரே ஓட்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரியல்மி GT60 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. நீங்கள் யாராவது கர்வ் டிஸ்பிளே வச்சிருக்கா ஃபோன் வச்சிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் டெம்பர் கிளாஸ் தான் ஒட்டிருக்கீங்களா? அப்படி டெம்பர் கிளாஸ் ஒட்டிருந்தீங்கன்னா அது என்ன டெம்பர் கிளாஸ்? இல்லைப்பா நான் நார்மல் டெம்பர் கிளாஸ் தான் ஓட்டினன்றீங்களா? இல்லை யூவி ஓட்டிட்டேன் எனக்கு பிராண்டு கிட்டலாம் பரவாயில்ல அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம், எனக்கு முதல்ல வந்து சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு யூவி டெம்பர் ஓட்டினீங்களா? இல்லை ஃபுல் க்ளூ டெம்பர், இல்லை என்ன மாதிரி ஸ்க்ராட்ச் கார்டை ஓட்டிட்டு ஒரு ஹார்ட் கேஸை போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லைனா லெஜண்டா நான் எதுவுமே ஒட்டலப்பா நான் அப்படியே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்றீங்களா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரி அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி UI 6.0 அப்டேட்டுக்கு அப்புறமா ரியல்மி GT6ல கேமரா ஷட்டர் ஸ்பீடு வந்து ஸ்லோவாக இருக்குது ப்ரோ, செக் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார். கேமரா ஷட்டர் ஸ்பீடு உண்மையாலே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது கம்பேர் டு முன்னாடி. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்க அப்டேட்டை கொடுத்து நல்ல விதமாக மாற்றுவானுங்கன்னு பார்த்தா அப்டேட்டை கொடுத்து கேமராவை டவுன் கிரேட் தான் பண்ணியிருக்கானுங்க. இல்லை புரியல.
இதுதான் வந்து இப்போதைக்கு ரியல்மி சைடில் இருக்க ஆப்டிமைசேஷனாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம், அவங்க வந்து பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி திருப்பி நம்மளுக்கு ஒரு அப்டேட் கொடுத்தா போச்சு அப்படின்ற நிலமையில தான் நம்ம எல்லாருமே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரியல்மி GT60 மட்டும் இல்லை, 6லேயும் அதே நிலமை தான் இருக்குது. காத்திருப்போம். கேமராவை பற்றி பேசினனால ஒரு தரமான பக்கு ரியல்மி GT60 அதுவும் ஃப்ரண்ட் கேமராவில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத எஸ்கே அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி சொன்னார். அப்படி மெசேஜ் பண்ணி சொல்லும் போது நானும் செக் பண்ணி பார்த்தா அதே பக் இருக்குது. அது ரியல்மி கம்யூனிட்டியில் ஏகப்பட்ட பேர் வந்து இஷ்யூ வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கையும் அவர் கண்டுபிடிக்கிறதுக்கான ரீசன் எப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ஒருத்தரோட யூசேஜை பொறுத்து தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ எடுக்கணும், ரியல்மி GT60 ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கணும், ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுக்கணும்னா நார்மல் ஸ்டாக் கேமரா ஆப்பில் எடுப்பேன், அப்படி இல்லைனா ஓப்பன் கேமராவில் எடுப்பேன். ரொம்ப ரேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமோடைய ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் உள்ள போயிட்டு ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணுறது. மிச்சப்படி எல்லா டைமுமே ரியர் கேமரா யூஸ் பண்ணுவேன். நான் ஸ்னாப்சாட்லேயும் யூஸ் பண்ணுவேன், வாட்ஸ்அப் இந்த மாதிரி அதர் அப்ளிகேஷன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் கேமராவை யூஸ் பண்ணுவேன். ஆனால் அந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சாட்டில் ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எடுத்தால் இப்போது நான் வந்து ஸ்னாப்பில் வந்து வீடியோ எடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், ஸ்னாப்பில் எடுக்கும்போது கரெக்டாக தான் இருக்குது, எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கும்போது. இப்போ நான் இதை எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆயிடுது வீடியோ அப்படியே ஆட்டோமேட்டிக்காக. சரி, இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு சரி சேவ் கொடுத்துட்டேன். இப்போ நான் சேவ் கொடுத்துட்டு இதை நான் அப்படியே செக் பண்ணேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கேலரியை ஓப்பன் பண்ணிவிட்டு கேலரியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ வந்து ஸ்ட்ரெச் ஆன மாதிரி தான் இருக்குது. சரி, இது இந்த ஃபில்டரில் தான் ஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன், சரி ஓகே நம்ம வேறு ஏதாவது ஃபில்டர் பக்கம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஃபில்டர்லேயும் போட்டு பார்த்தேன். எனக்கு அதுவும் அப்படி தான் ஆச்சு. சரி ஓகே, ஃப்ரண்ட் கேமராவில் இந்த ஸ்னாப்ஷாட்டில் எடுக்கும்போது தான் இந்த பஞ்சாயத்து வருது. சரி, ஸ்னாப்ஷாட்டில் தான் இப்படி ஆகுது, இன்ஸ்டாகிராம்லேயும் அப்படி ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் நான் சும்மா ரெக்கார்ட் பண்ணி பார்த்தேன். இன்ஸ்டாகிராமில் ரெக்கார்ட் பண்ணால் கரெக்டாக தான் இருக்குது, எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. நானும் ரியல்மி கம்யூனிட்டியில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ரிப்போர்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஏன் ஆண்ட்ராய்டு 14 ரியல்மி UI 5.0 இருக்கும்போதே இந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் ரிப்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ரியல்மி சைட்லேருந்து ஒரு விஷயமும் அதுக்கு வந்து ரிப்ளையாக வந்து கொடுக்கவே இல்லை. அதுக்கு அடுத்தது சரி, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஆட்டோ ரிப்ளை இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து என்ன சொல்லியிருந்துச்சு, நீங்கள் வந்து கேட்சஸை கிளியர் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள், நாங்கள் நம்ம கேட்சஸையும் கிளியர் பண்ணிட்டோம், ஆப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம், இது எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வீடியோ எடுத்தால் அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதை எடுத்து முடிச்சிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரெச் ஆகி வருது. இது வந்து ஒரு பக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நான் கூட ஆப் பக்கு தான் நினச்சேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே வெர்ஷன் வேறு ஃபோனில் இருக்குது, அது நல்லா தான் வேலை செய்யுது. ஆனால் ரியல்மி GT60 இந்த பஞ்சாயத்து வந்து இருக்குது. நீங்கள் யாராவது ரியல்மி யூசர்ஸ் இருக்கீங்கன்னா உங்களுக்கும் இதே விஷயம், இதே பக் இருக்கா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க மாட்டேன். பை பை சொல்கிறது நான் நந்து.